பாதாம் அல்வா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஆல்மண்டு பாதாம் 1 கப்பு எவ்வளோ அளவோ எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். வச்சுட்டா தான் இந்த தோல் வரும். இல்லை சீக்கிரம் உரிக்கணும்னா கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்து வச்சுக்கணும். எல்லா பாதாமையும் தோல் உரித்து எடுத்து வச்சுட்டா எடுத்து இந்த 1 கப்பு பாதாமை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றின்ட்டு அப்புறம் பால் இதுக்கு ஒரு 250 ml நம்ம கொஞ்சம் கூட வேணாலும் எடுத்துக்கலாம். அது நல்ல கொஞ்சம் பாலை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எடுத்துட்டது இது 1 கப்பு மெஷர்மெண்ட்டு இருக்குது. குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்துக்கணும். அதை பாலில் ஊற போட்டுக்கணும். குங்குமப்பூ கலர் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சர்க்கரை 1 கப்பு அரைச்ச விழுதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். நெய் கொஞ்சம் 1/2 கப்பு எடுத்துக்கணும். ஒரு வாணலியில் எந்த எண்ணத்தில் பண்ணுறோமோ கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு அந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கலரல் வாசனை போக கிளறணும். இப்போ ஒரு கலரினதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டுருக்கிற 1 கப்பு சர்க்கரையை போடணும். எடுத்துட்ட குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமா போட்டு கைவிடாத கலரணும். எதுக்கு கைவிடாத கலரணும்னா அடி பிடிக்காத இருக்கிறதுக்காக. நல்லா மிக்ஸ் ஆகி இது மாதிரி சர்க்கரை கரைஞ்சி ஒன்றா மிக்ஸ் ஆகும். நல்லா அப்பப்போ கலரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடணும். இப்படி கலரும்போது கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டியானப்போ இப்போ கொஞ்சம் இது கெட்டியாக எடுத்து நெய் விடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு 2-3 தடவை இந்த நெய்யை விடணும். கைவிடாத கலரினா கீழே தீயாத இருக்கும், அதனால் கலரணும். அப்பப்போ நெய் விட்டுட்டு கைவிடாத கலரணும். இப்படி கலரும்போது அது சைடில் ஒட்டாத வரணும். இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு இன்னும் ஒரு 5 minutes கலரணும். நல்லா கெட்டியாக சைடில் ஒட்டாத இன்னும் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கலரணும். இது ஒரு 20-30 நிமிஷம் ஆகும். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் இந்த சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி எல்லாம் மிக்ஸ் ஆகி கெட்டி ஆகிறதுக்கு. இப்போ கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு நல்லா கலரணும். கலரினா இப்போ கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக எடுத்து ஒட்டாது வருது. இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் கலரினா நெய்யையும் விட்டுட்டு அது நல்லா ஒட்டாத வரும்போது கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஒரு 3 நிமிஷம் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஏனத்துலேயே வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் அது கெட்டியாகிடும். ஸ்டவ் அனுப்பிச்சு 3 நிமிஷம் எடுத்து இதை ஒட்டாத வந்துடுத்தோ பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம எந்த சர்விங் பவுல்லையோ எதில் எடுத்து வைக்கணுமோ ஒரு டப்பாலையோ எடுத்து வச்சுட்டு மேலே பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சீவிட்டு டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். எம்மியான பாதாம் அல்வா ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள்.